என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மக்கள் வந்து கவனமாக இருக்கணும்? பெண் குழந்தைகளை வளர்க்கும் நம்முடைய சகோதர சகோதரிகள் பாதுகாப்பாக 2026ஆம் ஆண்டில் உலக போருக்கான வாய்ப்புகள் இருக்கா? உலக போர்களுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது இயற்கை சீற்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கு? நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய 2 மாதங்கள் இன்னொன்று இருக்குது. பொருளாதாரம் கடுமையாக தீ விபத்து, நிலநடுக்கங்கள், பூகம்பத்தில் வெப்பம் சம்பந்தப்பட்டது, கீழத்தேய நாடுகளில் ஆரம்பிக்கக்கூடிய போர்கள், கடலூர் மாவட்ட பகுதி அருகில் கூட நிலநடுக்கங்கள். சமூக வலைதளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது. 3ஆம் உலகப் போர் வந்து விட்டதா, வருகின்றன அடுத்த வாரம். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டிற்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த செக்மெண்ட்டில் 2026ஆம் ஆண்டில் உலகம் பார்க்க போகும் மாற்றங்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து பண்ண போகிறோம். பாலு ஆனந்த் சார், உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 2026ஆம் ஆண்டில் உலக போருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ 2025 வந்து டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் எல்லாம் நடந்திருந்தது. ஸோ வார் நடக்கலை அப்படின்னாலுமே அங்கங்கே வாருக்கான ஒரு அறிகுறிகள் இருந்தது இல்லைங்களா? ஸோ இந்த 2026ஆம் ஆண்டில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? 2026 உலக போர்களுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக இங்கே நம்ம இந்த விஷயத்தை உணர்ந்துக்கணும் என்ன அப்படின்னா, ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானட் வந்து இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜியில் இப்போ மகர வீட்டில் இருக்குது. மகர வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கோ பேக் டு ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தியரியை தான் ப்ளூட்டோ வந்து எப்பயுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது என்னுடைய நாடு, என்னுடைய ஊர், என்னுடைய இனம், என்னுடைய மொழி அப்படிங்கிற அந்த அடிப்படையான விஷயங்களை எல்லாத்தையும் ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதே மட்டும் இல்லாமல் நெப்டியூன் அப்படிங்கிற கிரகம் வந்து 14 வருஷத்துக்கு பிறகு ஜனவரி 26, 2026 வந்து பார்த்திங்கன்னா மேச வீட்டுக்குள்ளாக வருது. இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, 14 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போ இதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நெப்டியூன் வந்து மேசத்துக்கு வந்தப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் சிவில் வார் வந்தது. இது ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், நெப்டியூன் எடுத்தாலே ஒரு ஐடியல், எனக்கான கொள்கை அப்படின்னு சொல்கிறது ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் மூமெண்ட்ஸையும் அங்கங்கே வந்து கை வைக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த நெப்டியூன் வந்து மேசத்துக்குள்ளே வருது. மேஷம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார்ஸ், ரெவல்யூஷன், புரட்சி, எழுச்சி, தீவிரவாதம், மத பிரச்சனை, இதுகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது மேஷம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மேஷ வீட்டுக்குள்ளே நெப்டியூன் உள்ளே வருது அப்படின்னாலே உலக வார்களுக்கான, உலக போர்களுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இங்கே வந்து லீடர்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத விஷயம் இருக்கும். உலகளாவிய தலைவர்கள் எடுத்து பார்க்குறப்ப அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது. கூட்டமைப்புகளுக்குள்ளாக வரக்கூடியதில் ஒரு நாடு என்ன சொல்லும் அப்படின்னா, இதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும். இன்னொரு நாடு இல்லை எங்களால் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லும். இத்தனைக்கும் ஒரே கூட்டமைப்புக்குள்ளே இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து எப்பெல்லாம் வந்து கடக வீட்டுக்குள்ளே வராரோ அப்போல்லாம் பொலிட்டிக்கலாக என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா, ரொம்ப பெரிய தலைவர்களுடைய மரணங்கள் நடக்கும். ஏன் அப்படின்னா, குரு கடக வீட்டில் இருந்தப்போ தான் ராஜீவ்காந்தி சாரோடைய மரணம் அப்படிங்கிறது அங்கே இருந்தது. அதே மாதிரி பெனாசர் பூட்டோ எடுத்து பாருங்க, அவருடைய மரணமும் எப்போ குரு வந்து கடக வீட்டுக்கு வராரோ அப்படியான ஒரு பொலிட்டிக்கலாக மிகப்பெரிய தலைவருடைய மரணம் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இந்த சைடு பார்த்தோம்னா. அது மட்டும் இல்லாமல் சர்டன் அண்டு நெப்டினுடைய கன்ஜெக்ஷன் இருக்குது. அது எப்போ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்ஜெக்ஷன் வந்து எப்படி வரும் அப்படின்னா, அதனுடைய பார்வையினால் வரக்கூடிய கன்ஜெக்ஷன் அது வந்து என்ன பண்ணுதுன்னா, பொலிட்டிக்கலாக ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை வந்து கொண்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சர்டனுடைய திங்ஸ் எடுத்து பாருங்கள், பிரேக்கிங் த வேர்ல்டு டேர்ம்ஸ், அது வந்து பழமை அப்படிங்கிற விஷயத்துக்கான அதிபதியாக இருந்தாலும் இப்போ நெப்டியூனுடைய அந்த கன்ஜெக்ஷனுக்குள்ளாக வரப்போ எப்படி இருக்கும்னா, பழமையான விஷயங்கள், பழமையான கொள்கைகள் மேலெல்லாம் ஒரு பெரிய கல்லடி விடும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் லா, ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் ரியாலிட்டி, அதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் எல்லாம் சேர்றப்ப உலக வார்கள் அப்படின்னு சொல்கிறது, உலக போர்கள் வந்து ரொம்ப அதிகமாக நடக்கும். அதுவும் குறிப்பாக எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழத்தேய நாடுகளில் ஆரம்பிக்கக்கூடிய போர்கள் மேலத்தேய நாடுகளில் கொண்டு போய் முடியும் அப்படிங்கிறதா இதனுடைய விஷயமா வந்து நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் குளோபல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வல்லாண்மை கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் என்னுடைய ஒற்றை குடைக்கு கீழே மற்ற நாடுகளை நான் கொண்டு வந்தே தீரணுங்கிற முயற்சி எழும். ஏன் அப்படின்னா, அங்கே ஸ்திரத்தன்மை இல்லாத லீடர்ஸ் இருக்கக்கூடிய காரணத்தினால எழும். ஆனால் இதில் ஒரு பாசிட்டிவ் நோட் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லலாம்னா, இப்போ இந்த 2026ங்கிறது அதனுடைய கூட்டுத்தொகை 1 அப்படின்னு வரும். அப்போ 1க்குரியது வந்து சூரியன் அப்படிங்கிறதுனால சூரியனுடைய வீனஸ் ரெண்டுனுடைய
அந்த வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, சூரியன், அதுக்கப்புறம் வந்து சந்திரன், அதுக்கப்புறம் வீனஸ், இந்த மூணுடைய வைப்ரேஷன் சேர்றப்ப ஹியூமனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அரைஸ் ஆகும். மக்கள்கிட்ட மனிதநேயம் இருக்கணும், இடம் என பிரிந்தது போதும் மதம் என பிரிந்தது போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாக ஆரம்பிக்கும். இந்த அலை மேலோங்க தான் போர்கள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் போர்களுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்தாலும் மனிதநேயம் அப்படிங்கிற விஷயம் அந்த அலைகள் அதிகமாக வீசக்கூடிய நேரமாக உயரும் போது இந்த போர்களுக்கான விஷயங்கள் எல்லாம் அந்த எழுக்கூடிய அந்த முயற்சிகள் எல்லாம் அப்படியே சப்ரஸ் ஆயிரும். அதனால ரொம்ப பெருசா நம்ம வந்து என்ன பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்களில் மட்டும் இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போ அந்த வார்கள் அங்கங்கே நடக்கக்கூடிய அந்த போர்கள்னால ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் அடி வாங்கும். இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உணவு பற்றாக்குறைக்கான சில விஷயங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த அதிகமான போர்களுக்கான சூழல் இருக்கிறதுனால தண்ணீர் மற்றும் உணவு பற்றாக்குறைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது. சுபம் விஜய் சார், உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த 2026ஆம் ஆண்டில் இயற்கை சீற்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கும் சார்? ஏன்னா 2025ஆம் ஆண்டில் நிலச்சரிவுகள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். ஸோ 2026ஆம் ஆண்டில் அதிகமாக இருக்க போதா? ஏன்னா டிசம்பர் அப்படின்னு வரும்பொழுது எல்லா வருஷமுமே ஒரு பயம் கலந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுட்டே இருக்கு. ஸோ 2026ஆம் ஆண்டில் எப்படி இருக்க போகுது சார்? சுகன்யா மேடம் பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றங்களை பற்றி கேட்டாங்க. அது 2026 எப்படி இருக்க போகுதுன்னு. பொதுவாக நான் நேச்சுரல் டிசாஸ்டர் ஆஸ் வெல் அஸ் ஹியூமன் டிசாஸ்டர் கொஞ்சம் இருக்குது, அதை பற்றியும் பேசிடலாங்கிறது தான் ஃபஸ்ட் விஷயம். முதல்ல இந்த 2026 எப்பெல்லாம் கோச்சாரத்தில் சனி செவ்வாய் சேருகிறதோ அந்த காலகட்டத்தில் தீ விபத்து, நிலநடுக்கங்கள், பூகம்பத்தில் வெப்பம் சம்பந்தப்பட்டது, அது இல்லாமல் சுனாமி சம்பந்தப்பட்ட அறிகுறிகள் வருகின்ற காலகட்டம். அப்போ இந்த பங்குனி மாதம் இறுதியில் ஒரு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. அதை விட முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய 2 மாதங்கள் இன்னொன்று இருக்குது. அது இந்த ஆடி பக்கத்தில், அந்த மாதத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கிரகணங்கள் தான் நேச்சுரல் டிசாஸ்டர் அதிகமாக இன்வால்வ் பண்ணுது. கிரக சேர்க்கைகளும் கிரகணங்களுமே இந்த காலகட்டத்தில் முதல்ல பார்த்திங்கன்னா இந்த தமிழ் வருட பிறப்பில் பார்க்கும்போது சந்திரன் மற்றும் குரு இதெல்லாம் அதிகமாக இடம் பெறுது. சந்திரன்னா நீர் சம்பந்தம், அதாவது நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ராஜா, மந்திரி, சேனாதிபதி, இந்த தத்துவத்தில் பார்க்கும்போது சந்திரன் 3 இடத்துல வர்றார். இதில் குரு பகவானும் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் ஒரே ஒரு இடத்துல, சுக்கிரனுக்கு இடம் கொடுக்கல. அது பற்றி இருக்குது. முதல்ல இந்த இடத்துல நடக்க போகிறது பார்த்திங்கன்னா உலகில் நிலநடுக்கங்கள் அதிகமாக ஏற்பட வாய்ப்புண்டு. அதில் இந்தோனேஷியா, ஜப்பான், அது வெளிநாட்டில், நம்ம நார்த் இந்தியாவில் அதிகமாக நிலநடுக்கங்கள் உண்டு. நம்ம கடலூர் மாவட்ட பகுதி அருகில் கூட நிலநடுக்கங்கள் உணர்கின்ற அமைப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் அந்த கடல் சீற்றங்கள், எண்ணிலடங்கான மாற்றங்கள் இந்த வருடம் தாங்க. நம்ம மழை அப்படின்னு நிறைய பேசி இருந்திருப்போம். இனி வெள்ளக்காடுகள் பற்றி தான் அதிகமாக பேசணும். அதுவும் சென்னை, நீங்கள் கரெக்டாக நோட் மேடம் சொன்னாங்க டிசம்பர்னு. டிசம்பர் மட்டும் இல்லைங்க, அது தாண்டியும் முன்னாடியே ஒரு சில மாதங்களில் கூட சென்னை சம்மந்தப்பட்ட கடலோர பகுதிகளெலாம் கனத்த மழை, அதில் கரண்ட்டு சம்மந்தப்பட்ட நிறைய நேரம் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், திருநெல்வேலி, இந்த கடலோர பகுதிகள், அந்த வட்டார பகுதியிலும், தூத்துக்குடி, இங்கேயும் நிறைய நிலப்பரப்பே மாறுவதற்குண்டான அமைப்பு அளவுக்கு வெள்ளக்காடாக இருக்கும். அதாவது நம்ம சென்னையில் மழை வந்தால் நியூஸில் வந்துடும். இந்த மாதிரி கிராமப்பகுதியில் வருகிறது அவ்வளோ நியூஸில் வரதில்லை. ஏன்னா கோச்சார கிரகங்கள் இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் தான் இருக்குது. எப்போவுமே சிம்மம் என்ற ஒரு வீடு பாதித்தால் பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி, நெல்லை இந்த வட்டாரங்கள் பார்க்கும். அங்கே தான் கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இது இந்த மாதிரி. இதை விடங்க தொற்று நோய், இதுதான் இந்த டிசாஸ்டரில் மிகப்பெரிய தொற்று நோய் புதிய வைரஸ் சம்பந்தப்பட்டது இந்த உலகத்தில் பரவ வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லை, கண் சம்பந்தப்பட்ட ஒரு தொற்று நோய் அதிகமாக வாய்ப்பு. இந்த கோச்சார் அந்த ஆண்டு தமிழ் நியூ இயர்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சூரியன், சுக்கிரன் 2 ஒளிகிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆரம்பிக்குது. ரிஷப வீட்டில் தான் லக்னங்கள் தொடங்குது. இருந்தாலும் அப்போ அதோட 6ஆம் அதிபதி அவர் 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ நோய் தொற்று காலகட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. இப்போ ஜப்பான் போன்ற பகுதிகள், இந்தோனேஷியாவில் சுனாமி அறிகுறி, நிலநடுக்கங்கள். துபாய் அப்படின்னாலே நம்ம நினைப்போம் பாலைவனம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதீத கனமழையில் வெள்ளப்பெருக்குகள் ஏற்படும். பொதுவாக மலை பிரதேசங்கள் சுற்றுலாக்கள் செல்வது கவனமாக செல்லணும். ஏன்னா இங்கே நிலச்சரிவுகள் அதிகமாக. நம்ம தமிழ்நாட்டை பற்றி சொல்லலாம், கொடைக்கானல், ஊட்டி, கேரளா சம்மந்தப்பட்ட பகுதிகள் அதீத இதாக இருக்கும். நம்ம கேரளா, மங்களூர், கூர்க் இந்த பகுதிகள் இருக்கும். இப்போ கேரளாவை மலையாள நாடுன்னு சொல்கிறத விட மலைகள்
நிறைந்த நாடு, மழையால் நிரப்பப் போகிறன்ற நாடு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ கனமழைமையாக இருக்கும் போது இப்போ குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் மலைகள் அங்கே அதிகமாக இருக்கும். சுரங்கங்கள் புதிதாக சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்படுங்க, புதிய சுரங்கங்கள் புதியது. ஆனால் சுரங்கங்கள் கண்டுபிடிச்சது மட்டும் என்ன நடக்குன்னா பல சுரங்கங்களில் விபத்துகள் நடந்து பல இதை மாறும். இப்போ இதெல்லாம் சொன்னதால் நேச்சுரல் டிசாஸ்டர், மேன்மேட் டிசாஸ்டர். தம்பி பாலானந்த் கூட குறிப்பிட்டிருந்தார் உலகப்போர் பற்றி. 3ஆம் உலகப் போர் வந்து விட்டதா, வருகின்றதான அடுத்த வாரம் மறைமுக 3ஆம் உலகப் போர் இருக்கும். காலபுருஷனுக்கு 3ஆம் வீட்டிலிருந்து கடகத்துக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுதே டெக்னாலஜி பேஸ் பண்ணி உலகப் போர்கள் பல ஆரம்பிக்கும். நிர்வாகம் யாருக்கு, யார் சம்மந்தப்பட்டது? இதில் சனி என்ற கிரகம் இந்த நவ கிரகங்களில் கொடுக்கும்போது ஒரே ஒரு இடத்துக்கு தான் இருக்குது. இப்போ சிறுபான்மையர்கள் அதிகமாக ஒடுக்கப்படுவார்கள். நில அமைப்புகள் நிறையா மாற்றம் ஏற்படும். இந்தியாவுக்கு நாலா பக்கமும் பிரச்சனை சமாளிக்க வேண்டிய கால சூழ்நிலை. அது குறிப்பாக பாகிஸ்தான், இப்போ அதோட முக்கியமாக பங்களாதேஷில் தான் நமக்கு இப்போ ப்ராப்ளம் வரப்போகுது. பங்களாதேஷ் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த பகுதியில் அதீத பிரச்சனைகள் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது. அப்போ நம்ம இந்தியாவில் புதிய ஆயுத அணுக்கள், புதிய நியூக்ளியர்லாம் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அங்கே ஒன்று இங்கே ஒன்றும் தீ விபத்துகள், வெடி விபத்துகள் இந்த மாதிரி கேட்டுட்ருப்போம். பட் நமக்கு நல்ல விஷயம் இதில் என்னென்னா நிறைய போர் விமானங்கள், போர் சம்மந்தப்பட்டதில் நம்ம தன்னிறைவாக தான் இருக்க போகிறோம். உலகளவு மாற்றங்கள் இருந்தாலும் இது இருக்குது. கோயில் சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த குரு பகவான் அதிசாரத்தில் கேதுவோட போய் இணைவார். இப்போ கோயில் சம்பந்தப்பட்டதில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதில் ஒரு சின்ன விபத்துகள் நடக்கிற மாதிரி கேள்விப்படுவோம். அப்போ இந்த டிசாஸ்டர் இதுதான் இந்த அமைப்பு. ஹரிஹர சர்மா சார், உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த 2026ஆம் ஆண்டில் உலக அளவில் தொழில் வர்த்தகம் வந்து எப்படி இருக்க போகுது சார்? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே வந்து எப்படி இருக்க போகுது? நாட்டின் ஒரு வீட்டின் எல்லாத்துக்குமே பொருளாதாரத்துக்கு மிகவும் முக்கியமாக சொல்லப்படக்கூடியது வந்து வியாபாரம், தொழில் வர்த்தகம் தான். தனிப்பட்ட மனித வாழ்க்கையாகட்டும், இந்த நாடாகட்டும். இப்போ 2026 ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு குருவோட ஆதிக்கம் தான் வருது. நம்பரை கூட்டி பார்த்தீங்கன்னா 12ஓட வந்து குருவோட எண்ணு 1, 2, 3ங்கிறது குருவோட எண்ணா வரும். அது குருவின் ஆதிக்கம் நிறைந்ததுங்கிறது பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஆன்மீக நாட்டத்திற்கு அதிகமாக மகத்துவம் செலுத்தக்கூடிய ஒரு இடங்களுக்கு வந்து இந்த பொருளாதார முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக இருக்கும். வர்த்தம் சங்கப்பட்ட பிரச்சனைகளும் அப்படி தான் வந்துடும். இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது சந்திரனை வந்து முக்கியமாக கொண்டு போகணும். வெளிநாடு ஏற்றுமதின்னு பார்க்கும்போது சந்திரனை முக்கியமாக கொண்டு போகணும். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகங்கள் வந்து சந்திரன் பிரதமே வைக்கிறான். இன்னொன்று வெளிநாடு தொடர்பு வந்து ராகுங்கிறது ஒரு ஒரு பெரிய விஷயம், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தன்மை வந்து ராகுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக உண்டு. இந்த ராகு சந்திரன்கிறத வச்சு தான் ஒரு பொருளாதாரம் வந்து நம்ம ஜோதிட ரீதியாக நாங்களாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது ஓரளவு கரெக்டாக போயிட்டு இருக்குது. வெளிநாடு போகுது யோகம் வரணும், எப்போ வரும் என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து போகுது. இந்த வர்த்தக வயத்தில் பார்க்கும்போது வருட ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் வந்து தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். வெளிநாட்டுக்கு படிப்புக்கு போகிற விஷயமாகட்டும், இல்லை வேலை செய்ய போகிற விஷயமாகட்டும், இல்லை பெர்மனெண்ட்டாக விசா எடுத்து தங்கக்கூடிய விஷயமாகட்டும், இதெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதர்கள் வந்து ரொம்ப போராட்டமான வாழ்க்கையில் தான் சந்திச்சுட்டு இருப்பாங்க. இந்த தன்மையில் என்ன அப்படின்னா, அந்த இயற்கை சீட்டங்கள்லாம் சாரெலாம் நல்லா சொன்னாங்க. இயற்கை சீட்டங்களை பற்றி பேசும்போது இயற்கை சீட்டங்கள் வரும்பொழுது இங்கே போகலாமா வேண்டாமாங்கிற ஒரு தன்மை வந்து போகலாமா தனிப்பட்ட மனுஷன் மட்டுமல்ல, நம்மளோட பொருள் அனுப்புகிறோம், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறோம், அந்த ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருளுக்கு உண்டான நமக்கு இன்வெஸ்ட் நமக்கு கரெக்டாக வந்து சேருமா, ப்ராஃபிட் நம்ம நாட்டுக்கு வந்து சேருமா அப்படிங்கும் போதெல்லாம் வந்து ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்குது. நான் போன பதிவிலே நான் சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், குரு இந்த டிப்பு தாறுமாறமாக ஒரு பயிற்சியை போயிட்டுருக்கிறார். இப்போதைக்கு வந்து நம்ம இந்த முதல்ல கடகத்தை அதிசஞ்சாரமாக இருந்து அப்புறம் மறுபடியும் மிதுனத்துக்கு போய் மிதுனத்து திரும்ப கடகத்துக்கு வந்து கடகத்தை மறுபடியும் சிம்மத்துக்கு போய் சிம்மத்துலேருந்து மறுபடியும் கடகத்துக்கு வர்றாரு. அது சிம்மத்தில் இருக்கும்போது ஒரு ஆளுமைத்தன்மை அதிகமாக இருக்கும், ஒரு மெஜாரிட்டி நல்லாவே இருந்துகிட்டு இருக்கும், பொருளாதார வர்த்தகம் நல்லா போயிட்டு இருக்கும். அது மறுபடியும் கடகத்துக்கு போகும்போது சில தடுமாற்றங்கள் வருது. அந்த தடுமாற்றங்கள் வர்றதுக்கு அந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி சார் சுபம் சார் சொன்ன மாதிரி என்ன, இயற்கை சீற்றங்களினால் பாதிப்புகள் ஏற்படும். அப்போ பொருளாதாரம் கடுமையாக நிச்சயமாக இந்தியாவுக்கு பாதிப்பு உண்டு, பாதிக்கப்படத்தான் செய்யும். வந்து இப்போ நம்ம நாட்டில் பிரச்சனை இருந்தால் மாத்திரம் இல்லை, வெளிநாடுகளில் பிரச்சனை இருந்தாலும் அதனோட பாதிப்பு நமக்கு வந்து உண்டு. ஏன்னா நம்ம பொருள் ஏற்றுமதி ஆகணும். ஆனால் இந்தியாவிலிருந்து நம்ம துணிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மருந்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஏற்றுமதி ஆவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் இருக்குது, இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கிறது. அதனால் பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு பொதுவாகவே நாம் குரு ராஜாவாக வர்றது, செவ்வாய் மந்திரியாக வர்றது, சனி சேனாதிபதியாக வர்றது,
இது இவங்களுக்குள்ள வந்து என்ன நல்ல மூணுமே நட்பு கிரகங்கள் தான் இருந்தாலும் தன் தனித்தன்மையை விடாமல் இவங்க ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் ஈகோ கிரியேட் ஆகும். அந்த மக்களுக்குள்ள ஈகோ கிரியேட் ஆகி இந்த நாட்டுக்கு நான் செய்யணுமா, இந்த நாட்டு நான் இதெல்லாம் செய்யணுமா, குறிப்பாக வந்து என்ன சொன்னால் டெரரிசத்துக்காக வந்து இவங்க வந்து பொருளாதார நம்ம இப்போ அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுது. அந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய பணத்தை எதுக்கு பயன்படுத்த, நாட்டின் முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தினா நல்லா இருக்கும். அதை விட்டு வேறு வழியில் வந்து துண்டாடக்கூடிய பிரச்சனைகளை பயன்படுத்தி இருக்கும்போது இந்த பொருளாதாரம் சற்று வீழ்ச்சியை சந்திச்சு தான் அது ஒரு மேன்மையான நிலைக்கு கண்டிப்பாக வரும். சுந்தரபாண்டியன் சார், உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மக்கள் வந்து கவனமாக இருக்கணும் சார்? அதாவது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அப்படிங்கும்போது வந்து இது இந்த 2026 ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம ஒருத்தவங்களுக்கு சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். ஆனால் சில பிரச்சனைக்குரிய விஷயம் அப்படிங்கிறது வந்து நம்ம முன்கூட்டியே அவங்களுக்கு சொல்லணும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நல்ல விஷயத்தை நிறையா சொல்லியிருப்போம். ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்லாமல் விட்டோமோ என்ன பண்ணுவானா, சார் நீங்கள் அன்றைக்கே சொல்லலாம்ல, நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் கவனமாக இருந்திருப்பேன்ல, நீங்கள் இந்த விஷயம் நடக்குன்னு சொல்லியிருக்கலாமே. ஸோ இந்த கேள்வியை ஜாதகம் பார்க்க வர மக்கள் அனைவருமே வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நடந்த சந்தோஷங்களை மைண்டில் வைக்க தோணாது. ஆனால் பிரச்சனை விஷயங்கள் நம்ம இன்டிமேஷன் பண்ணியிருப்போம், அதை அவங்க மறந்துட்டு கூட திரும்ப இந்த கேள்விகளை கேட்பாங்க. அப்போ இந்த நம்மளுடைய அஷ்டோ தமிழா நேயர்களுக்கு நான் சொல்ல போகிற மிக முக்கியமான விஷயம், கவனமான விஷயம் என்னன்னா, இந்த 2026 வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே கிரகங்களுடைய மிக சுப கிரகமான குரு பகவானுடைய செயல்பாடுகள் 3 விதமாக டிரான்ஸ்லேட் ஆகுது. அவருடைய செயல்பாடு 3 விதமாக அவருடைய மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார். அப்போ கிட்டத்தட்ட இந்த ராகு, கேது, சனி இந்த 3 கிரகங்கள் அவர்களுடைய செயல்பாடு தான் ஒரு மனிதனை வீழ்த்த முடியும், ஒரு மனிதனை மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்க முடியுங்கிறது எல்லாருடைய ஒரு மனநிலைங்கிறது உண்மை. ஆனால் குரு சம்டைம் என்ன பண்ணுவார்னா அவர் மிகப்பெரிய வச்சு செய்வார். சுப கிரகம் தான், ஆனால் ஒரு மனிதனை மிகப்பெரிய ஆளுங்கிணறுக்குள்ள தள்ளக்கூடிய விஷயமும் குருவுக்கு உண்டு. இதை வந்து நம்ம வெளிப்படையாக ஜோதிடத்தில் மேக்ஸிமம் பார்க்குற கிடையாது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த 2026 உலகியல் ரீதியாக அப்புறம் நம்மளுடைய மக்களுடைய மனநிலை ரீதியாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆன்லைன் மூலமாக உனக்கு ஆஃபர் தரேன், உனக்கு ஆப்பு தரேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு அதை இன்ஸ்டால் பண்ணுறதை விடுங்க, சரியா? ஏன்னா ஒவ்வொரு ஆப் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு ஆப் வரதில் கிட்டத்தட்ட 30% நம்மளுடைய மக்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் இருக்குது. ஆனால் 70% நமக்கே அந்த ஆப்பை தூக்கி வச்சுக்கிறோன்னு தான் அர்த்தம். ஏன்னா நல்ல விதத்தில் பயன்படுத்துவதை விட இந்த மக்கள் தேவையில்லாத விஷயங்களை போய் சிக்கிறது தான் அதிகமாக சிக்கிறாங்க. இப்போ பாருங்களேன், சமூக வலைதளத்தை நம்ம வந்து பார்க்க முடியல. ஏன்னா நம்ம ஜோதிட ரீதியாக சமூக வலைதளத்தை தான் கொடுக்கும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. சமூக வலைதளம் மூலமாக தான் நீங்கள் யூடியூப் மூலமாக தான் எங்களை பார்க்கிங்க, ஃபேஸ்புக் மூலமாக எங்களை பார்க்கிங்க, இன்ஸ்டா, அப்புறம் எல்லா புது புது ட்ரெண்டு வர எல்லா விஷயங்களையும் எங்களை பார்க்குறீங்க. ஓகே, இது நல்ல விஷயங்களாக எடுத்துக்கோங்க, ஓகேவா? எங்களையும் சில விஷயங்கள் பயமுறுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க, அதை ஏற்றுக்கிறது உங்களுடைய இஷ்டம், அதை நாங்கள் தலையிட விரும்பலை. அதுக்கடுத்து மற்ற சமூக வலைதளங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது, ஒரு குடும்பத்தை எப்படி அழிக்கிறதுங்கிறத பக்காவாக ப்ராப்பராக போட்டுக்கிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஏஇன்னு ஒரு சிஸ்டம் வந்திருக்கு. இந்த ஏஇ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா மிக பயனுள்ள விஷயங்களுக்கு பயன்படுது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சமூக வலைதளங்களை முன்னாடி வெறும் ஃபோட்டோ மட்டும் தான் போட்டிருந்தோம். இப்போ நம்ம டோட்டல் டேட்டாவையும் கொடுத்துக்கிருக்கோம். நம்ம யார், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வம்சாவளி என்ன, நம்மளுடைய இப்போ நான் டீ சாப்பிட்றேன், இப்போ நான் காப்பி குடிக்கிறேங்களோ நம்ம போட்டுக்கிருக்கோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நல்ல விஷயங்களுக்கு, உங்களுடைய வாழ்வின் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் ஏஐயை பயன்படுத்துங்க. ஏஐ மட்டும் கிடையாது, இனிமேல் வரப்போகிற புது புது அப்டேட்லாம் பயன்படுத்தலாம், தப்பே கிடையாது, ஓகேவா? அதை தாண்டி உங்களுடைய சுய சம்பந்தப்பட்ட உங்களுடைய புகைப்படங்களையோ உங்களுடைய வீடியோவையோ பதிவிடும்பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இது கட்டாயமாக இந்த வருஷம் நீங்கள் போன வருஷத்தை விட இந்த வருஷம் மிகப்பெரிய மோசங்களை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். குடும்ப பின்னணியில் ரொம்ப பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்ப பிரிவுகளை ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்துடும், கொஞ்சம் எச்சரிக்கை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயற்கை ரீதியாக நம்ம ஐயா சொன்ன மாதிரி, அண்ணன் சொன்ன மாதிரி, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இயற்கை ரீதியாக நிறைய சீற்றங்கள் வருது. இதில் நம்ம கிரகங்களை அடிப்படையாக வச்சு சொல்லணும்னா ராகு பகவான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காற்று ராசியில் இருக்கார். அப்போ சுவாசங்களில் மிக முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம வந்து பொல்யூஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா போன ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி 3 இயர்ஸ் முன்னாடி
மூச்சு காற்றை சுவாசிக்க முடியல. என் காற்றை நீ சுவாசிச்சா உனக்கு கொரோனா, உன் காற்று எனக்கு, உன் மூச்சு காற்றை என்கிட்ட கொடுத்துட்டா எனக்கு கொரோனா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த வருடத்தில் உறுதியாக காற்றுகள் மூலமாக நிறையா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போ நம்ம இப்போ இருந்தே ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம ஒரு மனிதனுக்கு கொடுக்குற நல்ல விஷயங்கள், மரங்களை வளருங்க. இயற்கை மரங்களை நீங்கள் வளர்க்க பல சுவாசமான நல்ல சுவாச காற்றை நம்ம வந்து சுவாசிக்க முடியும். தேவையில்லாத கிருமிகள் நம்மளை அட்டாக் பண்ணாது. அப்போ காற்று விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வண்டி பழைய வண்டியெல்லாம் வச்சு ஓட்டி நீங்கள் ஓட்டுறது ஓகே, பலவருடைய வாழ்க்கையை விரட்டுறீங்க. ஸோ அதெல்லாம் தயவுசெய்து நிப்பாட்டுங்க. அதுக்கப்புறம் வண்டி வாகனங்களை இந்த வீலிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை பாசக்கார தம்பிகளுக்கு சொல்கிறேன், வீலிங் பண்ணுறதை இந்த வருஷத்தோடு நிப்பாட்டிக்கோங்க. நீங்கள் பைக்குங்கிறது உங்களுடைய வாகனத்தில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு, உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு செல்லக்கூடிய விஷயம். ஆனால் அதில் போய் உங்கள் வீரத்தை காட்டுவதை விட அதில் போய் உங்களுடைய விவேகத்தை காட்டுவதை நிறுத்திட்டிங்கன்னா நல்லது. இல்லை என்றால் அதில் அதிகமான ஒரு ஆபத்தான மரணங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ சந்திக்கக்கூடாதுங்கிறது என்னோடய கருத்து. பாதுகாப்பு இருந்தால் பயம் இல்லை நான் யாரும் காட்டுவேன், அதுவும் நான் இதில் தான் என் வீரத்தை காட்டுவேன்னா அது இறைவனிடம் செல்ல வேண்டிய ஒரு பாதையாக அமைந்து விடுங்கிறது பொதுவான கருத்து. ஸோ இதில் கட்டாயமாக கவனமாக இருக்கணும். அதே போல் இப்போ கிட்டத்தட்ட இந்த 2026 ஜூன் மாதம் வரையும் சிறு குழந்தைகளை வளர்க்கின்ற நம்முடைய பெற்றோர்கள், பெண் குழந்தைகளை வளர்க்கிற பெற்றோர்கள், தன்னுடன் இருக்கும் நபர், அதாவது குழந்தைகளுடன் இருக்கும் நபர்கள் மற்றும் நம்ம குழந்தையை யார் கூட அனுப்புகிறோம், இதில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய குழந்தைகள் கை வச்சா பிரச்சனை இல்லை, அது அதாவது பிரச்சனை வெளியே சொல்லிடுறாங்க, சின்ன குழந்தைகளை அட்டாக் பண்ணலாங்கிற மெண்டாட்டில் சில விஷக்கிருமிகள் அவங்களுடைய தன்னுடைய தேவையில்லாத செயல்கள் செய்வாங்க. ஸோ அதனால் பெண் குழந்தைகளை வளர்க்கும் நம்முடைய சகோதர சகோதரிகள் உறுதியாக பாதுகாப்பாக ஜூன் மாதம் வரை வைங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு மீனத்தில் விழுந்துரும், பயப்பட தேவையில்லை. ஜூன் மாதம் வரை சிறு குழந்தைகள் கவனமாக இருக்கணுங்கிறது என்னுடைய பொதுவான கருத்து. ஆனால் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பெண் குழந்தைகளையோ அல்லது பெண்களையோ கொடுமைப்படுத்துகின்ற, அடிமைப்படுத்துகின்ற நபர்களுக்கு இந்த 2026 தக்க பாடம் கொடுக்கும் என்பது ஜோதிட ரீதியான உண்மை. நம்ம பிரபலமான ஜோதிடர்கள் வந்து பாசிட்டிவ் சைடும் சொல்லியிருக்காங்க, நெகட்டிவ் சைடுமே சொல்லியிருக்காங்க. மேலும் துல்லியமான ஜோதிட தகவல்களுக்கு நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.